Audio Jungle. Audio Jungle. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராதாஸ் ரெசிபி. இன்றைக்கி நம்ம ராதாஸ் ரெசிப்பியில் பார்க்க போகிற டிஷ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சாதத்துக்கு, பழைய சாதத்துக்கு எல்லாத்துக்கும் சைட் டிஷ்ஷாக கொத்தவரங்காய் வதக்கல் பார்க்க போகிறோம். அதுக்கு இன்றைக்கி நான் 3 கிலோ கொத்தவரங்காய் எடுத்திருக்கேன். நல்லா முத்தலாக பார்த்து எடுத்துக்கோங்க. மார்க்கெட்டில் நீங்கள் வாங்கும்போது எலசா வாங்காதீங்க, இந்த வத்தலுக்கு முத்தலாக தான் இருக்கணும். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. கொத்தவரங்காய் வேக வைக்கிறதுக்காக ஒரு அகலமான பாத்திரம் ஒன்று எடுத்திருக்கேன். இப்போ அதில் இந்த கொத்தவரங்காயை ஆட் பண்ணிடலாம். கொத்தவரங்காவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போது இதில் சேர்த்துடலாம். தண்ணி முங்குற அளவுக்கு இருக்கணும் அந்த கொத்தவரங்காய். கொத்தவரங்காயை இப்போ நல்லா ஆட் பண்ணியாச்சு. பாருங்கள், தண்ணி கரெக்டாக சமமாக கொத்தவரங்காய் முங்குற அளவுக்கு கரெக்டாக ஆட் பண்ணியிருக்கு. இப்போ இதில் உப்பு ஆட் பண்ணிடலாம். வேறு எதுவுமே தேவை கிடையாது, வெறும் உப்பு மட்டும் போதும். கொஞ்சம் உப்பு தூக்கலாகவே சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி அந்த பாத்திரத்தை ஸ்டவ் மேலே வச்சாச்சு. இப்போது இது கொதி வரணும். 10 நிமிஷம் ஆகும். 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போ மூடி வச்சுருவோம். இப்போது 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், கொதி வந்துருச்சு. இப்போது ஒரு கரண்டி வச்சு நல்லா ஒரு கிளறி விட்டுருவோம். பாருங்கள், அடியில் இருக்கிறதுலாம் கிளறும் போது அந்த க்ரீனிஷாக இருந்த அந்த கொத்தவரங்காய் நல்லா கலர் மாறிட்டு வருது. இப்போ நல்லா எல்லாம் கிளறி விட்டுட்டு இப்போ இதை ஒரு 20 நிமிஷம் நம்ம வேக விட்டுருவோம். இப்போது தட்டு போட்டு மூடி வச்சுருவோம். 20 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போது 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இது எப்படி வெந்துருச்சின்னு பார்க்குறதுனா, நல்லா ஒரு கிளறி விட்டுட்டிங்கன்னா அது ஃபுல்லாக கலர் ஒரே மாதிரியாக வந்துடணும். ஒரே மாதிரியாக கலர் வந்துருச்சுனாலே வெந்துருச்சுன்னு அர்த்தம். அப்புறம் ஒரு காய் எடுத்து நீங்கள் கையால் நசுக்கி பார்த்தீங்கன்னா நல்லா நசுங்கிருச்சுன்னா அது வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ இதை நல்லா வடிகட்டிட்டு நல்லா ஆற விட்டுருவோம். தண்ணி நல்லா வடிகட்டி நல்லா ஆற வச்சாச்சு. இப்போ இதை நல்லா வெயிலில் காய விட்டுருவோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது மொட்டை மாடியில் ஒரு காட்டன் துணி விரிச்சிருக்கேன். இப்போ இதில் இந்த கொத்தவரங்காயை நம்ம நல்லா பரப்பி விட்டுறலாம். இந்த கொத்தவரங்காய் காயறதுக்கு கரெக்டாக 3 நாள் எடுக்கும். நல்லா வெயிலாக இருந்ததுன்னா 2 நாள்லேயே நல்லா காஞ்சிரும். இப்போ நல்லா பரப்பி விடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா பரப்பி விட்டாச்சு. இப்போ இது நல்லா காயட்டும். இது முதல் நாள். இது எத்தனை நாள் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி 2வது நாள். இப்போ பாருங்கள், நல்லா அந்த கொத்தவரங்காய் நல்லா சுருங்கி வந்துருச்சு. இப்போது இன்றைக்கி முழுவதும் இது காயட்டும். மறுநாள் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி 3வது நாள். பாருங்கள், நல்லா கம்ப்ளீட்டாக காஞ்சிருச்சு. இப்போது இதை எடுத்துடலாம் நம்ம. இப்போது பாத்திரத்தில் எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதை நான் கொஞ்சமாக உங்களுக்கு வறுத்து காட்டிடுறேன். இப்போது ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதில் போட்டு எடுத்துடலாம். சிம்லேயே வச்சுக்கிட்டு இதை நீங்கள் நல்லா ப்ரௌனாக வர்ற வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துடலாம். நல்லா எண்ணெயில் முங்கணும். இப்போது இந்த கலர் வந்த உடனே நம்ம எடுத்துடலாம். இப்போது பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், நல்லா ஒரு நல்லா சவுண்டு வரும். இப்போது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.